பார்க்கறதுக்கு ரொம்ப ரேரா இருக்கக்கூடிய வெளிநாட்டு விலங்குகளை குட்டிகளோட பார்க்கலாமா? முதல்ல ஆப்பிரிக்க நீர் யானைகள். நீர் யானைகளோட கர்ப்பகாலம் 8 மாதம். பெண் நீர் யானைகள் தனிமையில தான் பிரசவிக்கும். 10 இருந்து 14 நாட்கள் தனிமையில குட்டியோட இருக்கும். குட்டிகள் நிலத்திலேயோ அல்லது ஆழம் இல்லாத நீர்லயோ தான் பிறக்கும். அந்த குட்டிகள் சராசரி 50 கிலோ எடையும் 4 இருந்து 4.5 அடி நீளமும் இருக்கும். இது ரெட் டீர் அப்படிங்கிற கலைமான். வெஸ்ட் ஏஷியா, யூரோப், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நார்த் ஆப்பிரிக்கா இப்படி உலகத்தோட பல பகுதிகளில் பரவலா இந்த வகை மான்கள் காணப்படுது. பெண்மான் வருஷத்துக்கு ஒரே ஒரு குட்டி தான் போடும். இதோட கர்ப்பகாலம் 8 இருந்து 9 மாசம் வரை ஆகும். பிறக்கிற குட்டி 15 கிலோ வரை எடையுள்ளதா இருக்கும். வரிக்குதிரைகள், இது ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு தடவைக்கு ஒரு குட்டி மட்டுமே போடும். பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த குட்டிகள் தானே இயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறன் கொண்டதா இருக்கும். ஒட்டகச்சிவிங்கி, இதுவும் ஆப்பிரிக்காவை சேர்ந்த விலங்கு தான். இதோட கர்ப்பம் 400 இருந்து 460 நாட்கள் வரை நீடிக்கும். தாய் ஒட்டகச்சிவிங்கி நின்றுகிட்டு தான் குட்டி போடும். புதுசா பிறக்கிற ஒட்டகச்சிவிங்கியோட குட்டி 5 இருந்து 6 அடி வரைக்கும் உயரம் இருக்கும். பிறந்த சில மணி நேரத்திலேயே ஓடக்கூடிய தன்மை இந்த ஒட்டகச்சிவிங்கியோட குட்டிகளுக்கு இருக்கு. கேங்கரோ, இது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த விலங்கு. 30 இருந்து 40 நாட்கள்லேயே இதோட குட்டிகள் பிறந்துடும். பிறந்த குட்டிகள் கேங்கரோட வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பையில இருந்து வளரும். இந்த பைக்குள்ள இது 9 மாதங்கள் வரை இருக்கும். இடையிடையே வெளியிலையும் வந்து போகும். பொதுவா 18 மாசம் வரை தாய் கேங்கரு தான் குட்டிகளுக்கு உணவளிக்கும். ஆச்சரியமா இருக்குல்ல? இப்படிப்பட்ட நிறைய தகவல்களோட இந்த சேனல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோக்களை கொடுக்குது. வீடியோக்களை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க.